ஹலோ கைஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஐ ஹாவ் அ சேலஞ்ச். அந்த சேலஞ்சுன்னு சொல்லலாம், இல்லாட்டி ஒரு ஒர்க்குன்னு சொல்லலாம். நீங்க ஸ்கூல் படிச்சாலும் சரி, காலேஜ் படிச்சாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, இப்ப நான் சொல்ல போறதை நீங்க செய்யறது மூலியமா யூ வில் ஃபீல் டிஃப்ரெண்ட், யூ வில் ஃபீல் பெட்டர். ஒரு வித்தியாசமான விஷயத்த கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க டே டு டே ஃபீல் பண்ணாத ஒரு விஷயத்த கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. அது என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இதை நான் ஏன் பண்ண சொல்றேன், எதுக்கு பண்ண சொல்றேன் அப்படின்றத சொல்லிடுறேன். நீங்க எல்லாருமே கண்டிப்பா டோபோமின் அப்படின்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க சோசியல் மீடியா யூஸ் பண்றீங்கனாலே கண்டிப்பா இந்த வார்த்தை ஏதோ ஒரு டைம் ஏதோ ஒரு கிரியேட்டர் சொல்லியோ இல்ல ஏதோ ஒரு இன்ஃபுளுசர் சொல்லியோ கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. டோபோமின்னா என்னன்னாக்கா அது ஒரு பிளஷர் ஹார்மோன். நம்ம நிறைய நேரத்துல ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த டோபோமின் தான். இந்த டோபோமின் அப்படின்றது ஒரு விஷயம் செய்யும் போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணோம்னு வைங்களேன், அது இன்னும் செய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை புஷ் பண்ற அந்த ஹார்மோன் தான் இந்த டோபோமின். யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிடும் போது டோபோமின் வரும். சோ தட் இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டம் வரைக்கும், பிகாஸ் வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, அதை எடுத்து சாப்பிட முடியாது. பட் ஆனால் ஃபுல்லா வர வரைக்கும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள இருந்து ஒரு இன்ட்யூஷன் சொல்லும், சூப்பரா இருக்கு, ஸோ இன்னும் கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்லும். 10th 12th நீங்க படிக்கிறீங்க, இல்ல காலேஜ் செமஸ்டர் எக்ஸாம் எழுதுறீங்க, இல்ல ஒரு காலேஜ்ல போய் நீங்க ஒரு வேலையில பிளேஸ் ஆயிட்டீங்க அப்படின்னாக்கா கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு அதுக்காக நிறைய ஒர்க் பண்ணிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கீங்க. சோ அது எல்லாத்தையும் முடிச்சு உங்களுக்கு ஒரு ரிவார்ட் கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்க. சோ அப்ப இன்னும் டோபோமின் செக்ரேட் ஆகும், இன்னும் நம்ம இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு நல்ல மோட்டிவேஷன் இருக்கும். இன்னொரு நல்ல மோட்டிவேட்டடான வீடியோ பார்க்கும்போது உங்களுக்குள்ள டோபோமின் செக்ரேட் ஆகும், நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப இங்க பிரச்சனை இது கிடையாது. எல்லாத்துக்குமே பேஸ் லெவல் டோபோமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா நான் இங்க ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன்ல, இதுதான் பேஸ் லெவல் டோபோமின். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கும் இந்த பேஸ் லெவல் டோபோமின் அப்படின்றது வேற. இப்ப ஒரு சிலருக்குலாம் சும்மா நார்மலா வெளியே வாக் போகும்போது, இல்லாட்டி வெளியே அவுட்டோர் போய் கிரிக்கெட் ஃபுட்பால் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடும் போது, இல்ல சும்மா எந்த வேலையும் செய்யாம உட்காந்து பாட்டு கேட்டாலே ரொம்ப போர் தான் அடிக்காது, சந்தோஷமா அப்படியே போகும். ஒரு சிலருக்கு சும்மா உட்காந்துருந்தாலே போர் அடிக்காது. இந்த மாதிரி ஒருத்தருக்கும் பேஸ் லெவல் டோபோமின் அப்படின்றது வேரி ஆகும். கரெக்டா? இப்ப இந்த சோசியல் மீடியா கேம்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னாக்கா இந்த பேஸ் லெவல் டோபோமினை அதிகமாக்கிடுச்சு. ஸோ இப்படி பேஸ் லெவல் டோபோமின் அதிகமானதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, இப்ப இங்க பாத்தீங்கன்னாக்கா பேஸ் லெவல் டோபோமின் அதிகமாயிடுச்சு. ஸோ பேஸ் லெவல் டோபோமின் அதிகமானதுனால இந்த லெவல்ல நீங்க எந்த வேலை செஞ்சிருந்தாலும், இந்த லெவல்ல நீங்க என்ன வேலை செஞ்சிருந்தாலுமே உங்களுக்கு அதெல்லாம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு முன்னாடி நீங்க வெளியே போய் அவுட்டோர்ல கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ இல்ல சும்மா உட்காந்து இருக்கும் போதே உங்களுக்கு போர் அடிக்கலனாக்கா இதுக்கப்புறம் சும்மா உட்காந்தாலே போர் அடிக்கும். அதே மாதிரி நீங்க கஷ்டப்பட்டு படிக்கணுமே, எதுக்கு படிக்கணும், அதான் ஈஸியா ரீல்ஸ் பார்க்கலாமே, ஷார்ட்ஸ் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த சோசியல் மீடியால எப்படி தெரியுமா நம்மளுக்கு அடிக்ட் ஆகுது, அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் பாக்குறீங்கல்ல, அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 2 செகண்ட் 3 செகண்ட் தான். 2 செகண்ட் 3 செகண்ட் நல்லா இல்லைனாக்கா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். கரெக்டா? ஸோ நானும் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்றேன். நான் ஷார்ட்ஸுக்கும் தனியா எடுக்க மாட்டேன், என்னோட வீடியோஸ் கட் பண்ணி போடுவேன். ஆனா ஷார்ட்ஸ் தனியா போகணும், ரீல்ஸ் தனியா போறதுக்கு கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லா வீடியோஸும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 செகண்ட் 3 செகண்ட் முக்கியமா இருக்கும். நம்மளை அட்ராக்ட் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அதுதான் ஹூக். சோ அந்த ஹூக் நல்லா இருந்தாதான் நீங்க அந்த வீடியோல என்னதான் யூஸ்ஃபுல்லான விஷயம் சொல்லியிருந்தாலுமே அந்த 2-3 செகண்ட் நல்லா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்க என்ன அதுக்கு அடுத்து சொன்னாலும் அதுக்கு வேல்யூவே இல்லை. சோ இதுதான் ஆக்சுவல் ட்ரூத். சோ பாத்துக்கோங்க, நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியாகுதோ அதுக்கும் ஏத்த மாதிரி இந்த அல்காரிதம்ஸ்ல நம்மளுக்கு டோபோமின் தர அளவுக்கு அந்த 2 செகண்ட் 3 செகண்ட் டோபோமின் தர அளவுக்கு இருக்கிற வீடியோஸ் தான் வைரல் ஆகும். ஓகேவா? சோ இப்படிதான் இந்த சோசியல் மீடியாஸ் நம்ம கன்சிஸ்டன்டா நம்ம டோபோமின் லெவல்ஸ் ஹைஜாக் பண்ணி வச்சிருக்கு. சோ இப்படிதான் இந்த சோசியல் மீடியா. மொபைல் கேம்ஸ்லயுமே ஒரு ரிவார்ட். இப்ப நம்ம ஃப்ரீ ஃபயர்லாம் விளையாடுறோம்னாக்கா, அவனுக்குள்ள எனக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அப்படி ஒரு பூயா சிக்கன் டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்கல்ல. சோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நம்மளுக்குள்ள ஒரு டோபோமின் செக்ரீட் பண்ணும். சோ இப்ப என்ன பண்ணிடுச்சு, இது பேஸ் லெவல் டோபோமின் அதிகப்படுத்துறதுனால அந்த டோபோமின்ல இருந்தாதான் நம்ம சந்தோஷமா ஃபீல் பண்ணுவோம். அந்த டோபோமின் லெவல் இல்லை அப்படின்னாக்கா நம்மளுக்கு ரொம்ப 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 போர் அடிச்சிடும். சோ இதுதான் ஆக்சுவல் கான்செப்ட். சோ இப்படி போர் அடிக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், திருப்பி ரீல்ஸ் பார்க்கணும், ஷார்ட்ஸ் பார்க்கணும், கேம் விளையாடணும். இது அதையும் தாண்டி நிறைய பேருக்கு சில அடிக்ஷன்ஸ் இருக்கலாம். அதெல்லாம் பண்ணா மட்டும்தான் நம்ம சந்தோஷமா இருப்போம். அதை தாண்டி என்ன விஷயம் பண்ணாலும் நம்மளுக்கு போர் அடிக்கும். இதுதான் கான்செப்ட். சோ இதை பேஸ் பண்ண சேலஞ்ச் தான் இது. நீங்க இப்படிப்பட்ட ஒரு ஆளா இருக்கீங்க, ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ரொம்ப அடிக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னாக்கா இது உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். இல்ல நான் அடிக்ட் எல்லாம் இல்ல ப்ரோ, ஒரு நாளைக்கு சும்மா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பார்ப்பேன் அப்படின்னாக்கா நீங்க என்ன பண்ணாலுமே நீங்க உங்க பர்சனல் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணதுக்கு நீங்க இந்த சேலஞ்சை பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்க உங்களோட ஒர்க்கை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு இதை பண்ணலாம். எதுக்குனாலும் இது பெட்டரா ஹெல்ப் பண்ணும். என்னன்னாக்கா, உங்க வீட்லயே ஒரு டோரை நீங்க கதவை சாட்டு உட்காந்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு சவுண்ட் வராதுனாக்கா அந்த மாதிரி ஒரு பிளேஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல கோயிலுக்கு போய்க்கோங்க, இல்ல ஒரு லைப்ரரி, இல்லாட்டி ஒரு மரத்தடியில போய் காமா பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அங்க உட்காந்துக்கோங்க. இல்ல வீட்டு மாடியில போய் உட்காந்துக்கோங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிளேஸ், சைலண்டா இருக்க ஒரு பிளேஸை சூஸ் பண்ணிக்கோங்க சரௌண்டிங்ல.
அங்க போயிட்டு எதுவுமே பண்ணாதீங்க, சும்மா உட்காந்துருங்க. போன் யூஸ் பண்ணாதீங்க, பாட்டு கேட்காதீங்க, எதுவுமே தேவையில்ல, சும்மா உட்காந்துருங்க. உங்களால எவ்வளவு நேரம் உட்காந்துருக்க முடியுது அப்படின்றத பாருங்க. அவ்வளவு நேரம் இங்க அமைதியா உட்காந்துருங்க. சுத்தி நடக்கிற விஷயத்த அப்சர்வ் பண்ணுங்க. உங்களுக்குள்ள என்னென்ன மாதிரியான தாட்ஸ் கிரியேட் ஆகுது அப்படின்றத அப்சர்வ் பண்ணுங்க. இப்படி பண்றதுனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னாக்கா, நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நீங்க கண்டிப்பா டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலிங்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. உங்களுக்குள்ள ஒரு அர்ஜ் வரும், வா சோஷியல் மீடியா பார்க்கலாம், வா பாட்டு கேட்கலாம், வா கேம் விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். அந்த மாதிரி விஷயங்கள் தோணும். அண்ட் தென் சப்போஸ் நீங்க கிரியேட்டிவா யோசிச்சீங்கன்னாக்கா, இல்ல நீங்க ஒரு ஆர்டிஸ்டிக் பர்சன் அப்படின்னாக்கா உங்களுக்கு நிறைய ஐடியா வரலாம். இப்ப எனக்கே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேனாக்கா, நான் முன்னாடி 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ சோஷியல் மீடியா பார்த்துட்டு இருப்பேன். இப்பயே ஓகே பாக்கிறேன், அந்த லெவல்ல ஒரு டெய்லி 1 ஹவர் கிட்ட சோஷியல் மீடியா பாக்குறேனாக்கா, நான் எப்பவுமே சைலண்டா உட்காரணும். அப்பெல்லாம் எனக்கு வந்து இந்த கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு நிறைய ஐடியா வரும். படிக்கும் போது நம்ம சைலண்டா இருக்கும்போது நம்ம பிரெயின் இன்னும் சூப்பரா வேலை செய்யும். ஸோ அது ஆக்சுவலா நம்ம பிரெயினுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெஸ்ட் மாதிரி அப்படி வச்சுக்கோங்க. ஸோ இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, டிஃப்ரெண்டா ஃபீல் பண்ணுவீங்க. நான் சொன்ன மாதிரி அது உங்க பர்சனல் லைஃப் இம்ப்ரூவ் பண்றதுக்காக இருக்கலாம், இல்ல உங்க ஒர்க்ல இம்ப்ரூவ் பண்றதுக்காக இருக்கலாம். எப்படி வேணா அது வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபார்ம்ல இந்த மாதிரி சைலண்டா இருக்குதுன்றது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. அதே மாதிரி வந்து இந்த வீடியோவே பாத்தீங்கன்னா வைங்களேன், எந்த விதமான கட்ஸும் இருந்திருக்காது, எந்த விதமான மியூசிக்கும் இருந்திருக்காது. ஆக்சுவலி இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 0 டோபமின். நான் 0 எதை மென்ஷன் பண்ணேன்னா, உங்க டோபமினை ஓவரா ஸ்டிமுலேட் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள், ஃபிளாஷியான எடிட்ஸ், மியூசிக் எதுவுமே இருந்திருக்காது. அப்படியே நார்மலா நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா மறக்காம லைக் பண்ணுங்க. அந்த மாதிரி அந்த சேலஞ்சஸ் சொன்னல, ஸோ சேலஞ்சுன்னு சொல்றதை விட அந்த ஒர்க், அதை நீங்க சைலண்டா உட்காந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க, ஃபீலிங் அது உங்களுக்கு நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றதையும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நெக்ஸ்ட் நல்ல வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.